பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் செந்தில் ஒரு பக்கம் நம்ம கேங்க்லே மீனா மட்டும்தான் மிஸ்ஸிங்கு, ஒருவேளை மீனாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போலீஸ் போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா, நாங்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம், நீ அங்கே சேஃபாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க மீனா. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நேராக தங்கமயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா தங்கமயில் இருந்துட்டு மாமா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கட்டிப்பிடிச்சு அழுகவும், டிவோர்ஸ் கொடுத்தாங்க சரி, ஆனால் அவங்க என்ன சொல்லி உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்தாங்க? நீங்கள் பொய் சொன்னீங்கன்றதுனால தானே, வயசு வித்தியாசமாக இருக்குதுன்றதுனால தானே. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணி உங்களை அடித்து சித்திரவதை பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துன மாதிரி உங்கள் அம்மாவை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ மொத்த பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா, என்ன சொல்கிற? நான் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. நீங்கள் கொடுக்காமையாக்கா அங்கே எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அத்தை, மாமா, சரவணன் மாமா, கதிர், என் புருஷன், ராஜி, அரசின்னு முதல் கொண்டு எல்லாருமே ஸ்டேஷனில் தான்க்கா இருக்காங்க. இது தெரியாமல் எப்படி நீங்கள் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த விஷயமே தெரியாது, நீ சொல்லி தான் எனக்கு தெரியும். இப்போவே நம்ம போய் அந்த கேஸை வாபஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு இதுக்காகவா நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.